ஹாய், நான் ராஜேஷ். இது ரத்னா மொபைல்ஸ் கோயம்புத்தூர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரெட்மி 6 ப்ரோவில் என்வி டேட்டா கரப்டடுன்ற கம்ப்ளைண்ட்டை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரியா? இந்த என்வி டேட்டா கரப்டட் ஏன் வருது அப்படின்னா, இங்கே வரும் என்வி டேட்டா கரப்டடுன்னு இருக்கணும். ஸோ இந்த என்வி டேட்டா கரப்டட் வந்துட்டு கஸ்டமர்லேருந்து ரிசீவ் ஆகும்போதே என்வி டேட்டா கரப்டட் ஸ்டேட்டில் வரும், அல்லது ஐஎம்இஐ அன்னேபிள் டு கெட் ஐஎம்இஐன்னு வரும். நீங்கள் அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. ஸோ அது அப்போது என்வி டேட்டா கரப்டடுக்கு போயிடும், அந்த ஸ்டேட்டுக்கு போயிடும். ஸோ இதை நம்ம எப்படி இன்றைக்கி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி ஐஎம்இஐ அப்படிங்கிறது இது எஜுகேஷனல் பர்பஸ். நீங்கள் எப்படி இந்த மொபைலை சரி பண்ணணும் அப்படிங்கிறது ரிப்பேர் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை நம்ம இப்போ சொல்கிறோம். ஐஎம்இஐயை நீங்கள் சரி மாற்றுறது அப்படிங்கிறது ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி. அதை பண்ணக்கூடாது, அது சட்டத்துக்கு எதிரான வேலை. ஸோ ஐஎம்இஐ மட்டும் எக்காரணம் கொண்டு மாற்றி கொடுத்துடாதீங்க. அந்த பில்லில் கஸ்டமரோட பில்லில் என்ன ஐஎம்இஐ இருக்கோ அதை ஒரிஜினல் பில்லை கொண்டு வர சொல்லி அதில் பார்த்து அந்த ஐஎம்இஐ மட்டும் ரிப்பேர் பண்ணி கொடுங்க. வேறு நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. அல்லது அந்த மொபைலோட பேட்ச் ஸ்டிக்கரில் என்ன ஐஎம்இஐ ஒரிஜினல் இருக்கோ அதை வேணால் நீங்கள் ரிப்பேர் பண்ணலாம், ஆனால் மாற்றக்கூடாது, ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது. ரைட், அதை விட்டுருவோம். அடுத்தது, இப்போது இந்த மாதிரி என்வி டேட்டா கரப்டட் வருது அப்படின்னா நம்ம அதை எந்த வகைகளில் ரெடி பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று இஎம்எம்சியை சேஞ்ச் பண்ணும்போது ரிப்பேர் பண்ணுறது ஒரு ஈஸியான மெத்தடு. அது பண்ணலாம். ஸோ எல்லா செட்டுக்கு உட்காந்து நம்ம இஎம்எம்சி சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க முடியுமா? ஆர்பிஎம்பி க்ளீன் பண்ணி பண்ணுறதுன்றது ஒரு மெத்தடு. நம்ம அது எல்லாத்துக்கும் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ யூஎஸ்பி மூலமாகவே நம்ம வெறும் யூஎம்டி சாஃப்ட்வேர், பேசிக் சாஃப்ட்வேர்ஸை வச்சு நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னா இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சாஃப்ட்வேர் அல்லது ஹார்ட்வேர் சிப் லெவல் ட்ரைனிங்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர் 9965150233. ஸோ இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எங்களோட சிலபஸ் டீட்டெயில்ஸை நான் சென்ட் பண்ணி வைக்கிறேன். கிளாஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சென்ட் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் அதை பாருங்கள். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். தென் எங்களோட ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனாலும் பண்ணி வச்சுக்கோங்க. எதனா நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகே, இப்போ இந்த என்வி டேட்டா இந்த ஸ்டேட்டில் வருதுன்னா, ஒன்று ரெண்டு வகையில். சில நேரங்களில் நீங்கள் ஹார்ட் ரீசெட் பண்ணாலும் உள்ளே போகலாம், ஃப்ளாஷிங் பண்ணாலும் உள்ளே போகலாம். இல்லை நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள். நான் இப்போ யூஎம்டி டூல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த யூஎம்டி டூலில் பார்த்தீங்கன்னாக்கா ஜியோமி ஸ்பெஷல்னு ஒரு டேப் இருக்கும். அந்த ஜியோமி ஸ்பெஷலில் வைப் இஎஃப்எஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் வைப் இஎஃப்எஸ் கொடுத்ததுக்கப்புறமா கொடுத்தீங்க அப்படின்னா நார்மல் ஸ்டேட்டுக்கு உள்ளே போயிடும். இது நார்மலாக ஆனால் மறுபடியும் அனேபிள் டு கெட் ஐஎம்இஐ தான் இருக்கணும். ஸோ நம்ம இப்போ என்ன அனேபிள் டு கெட் ஐஎம்இஐயில் வருது அப்படின்னா அது ஓகே. இல்லை என்வி டேட்டா கரப்டடில் வருது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி என்வி டேட்டாவிலேருந்து அந்த ஸ்டேட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி ஃப்ளாஷ் பண்ணுங்கள். இல்லை ஹார்ட் ரீசெட் பண்ணுங்கள். சிலது உள்ளே போய்டும், சிலது ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சுருக்காங்களோ அதை பொறுத்து. சில நேரத்தில் இந்த YPFSன்ற இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி வைப் கொடுத்தீங்க அப்படின்னா EDL போர்ட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு கொடுத்தீங்க அப்படின்னாலும் உள்ளே போய்டும். சரியா? இன்றைக்கி நம்ம வச்சுருக்கிற இந்த என்வி டேட்டா கரப்டடு நான் இப்போ என்ன செய்கிறேன்னா வைப் டேட்டா நான் கொடுக்குறேன். நான் வைப் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் நார்மல் ஸ்டேட்டில் அனேபிள் டு கெட் ஐஎம்இஐ வருதுன்னா நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். நான் சொல்கிற மெத்தட்ஸ் ஈஸி, ஃபாலோ பண்ணுங்கள். தென் நாங்கள் ஒரு 6 ப்ரோ என்வி ரிப்பேர் ரத்னா மொபைல்ஸ் அப்படின்ற ஒரு ஜிப் ஃபைல் ஒன்று நான் என்னுடைய யூடியூப்போட டிஸ்கிரிப்ஷனில், இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கீழே கொடுத்துட்றேன். அதை டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு ரத்னா மொபைல்ஸ். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா 4 ஃபைல்ஸ் உள்ளே இருக்கும். சரிங்களா? இதில் 4 ஃபைல்ஸ் உள்ளே இருக்கும். இந்த மாதிரி 4 ஃபைல்ஸ் உள்ளே நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி 4 ஃபைல்ஸ் வரும். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளாஷ் ஃபைலு. நீங்கள் அந்த ஃபைலை போட்டு கூட ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். அது லோவர் வெர்ஷன். அது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ரெட்மி 6 ப்ரோ டியூயல் ஐஎம்இஐ ரிப்பேர் மோடம் ஃபர்ம்வேர்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஃப்ளாஷ் பண்ண வேண்டியதில்லை, இந்த மோடமை மட்டும் ரைட் பண்ணிக்கலாம். அது எப்படி அதை ரைட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஃப்ளாஷ் பண்ணணும், அல்லது மொபைல் ஆனில் தான் இருக்குது, நார்மல் ஸ்டேட்டில் இருக்குன்னா நான் கொடுக்குற இந்த மோடம் ஃபைலை மட்டும் ரைட் பண்ணுங்கள். மோடம் ஃபைலை ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஐஎம்இஐயும் QCNும் ரைட் பண்ணால் போதும். இதுதான் சிம்பிள் மெத்தடு. நான் அதை எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். மொபைல் லோடிங்கில் இருக்குது. ஹார்ட் ரீசெட் பண்ணி இந்த மாதிரி உள்ளே போகலன்னா YPFS கொடுங்க. அதுவும் ஆகலைனாக்கா ஃப்ளாஷ் பண்ணுங்கள்.
அதுக்கு நான் ஃபைல் கொடுத்துருக்கேன் நான். லோடிங்கில் இருக்குது. இப்போ மொபைல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லோடிங் ஆகுது, உள்ளே போகும். இப்போ நார்மலாக உள்ளே போகும், ஆனால் அனேபிள் டு கெட் ஐஎம்இஐ வரணும். சரிங்களா? இப்போ அனேபிள் டு கெட் ஐஎம்இஐ வரும். நீங்கள் அது வந்து லாகின் ஆகி உள்ளே போனீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்க்ரீனில் இப்போ இந்த அட்வான்ஸ் ஃப்ளாஷர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த அட்வான்ஸ் ஃப்ளாஷரில் நான் கனெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை நான் கொடுக்குறேன். அந்த கனெக்ட் ஆப்ஷன் நான் கொடுத்துட்டு நான் திருப்பியும் பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணுறேன். டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு திருப்பியும் இடிஎல்ல கனெக்ட் பண்ணுறேன். இடிஎல் போர்ட்டில் எகெயின் கனெக்ட் இடிஎல் போர்ட். கனெக்ட் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி இந்த செல்ஃபோனில் இருக்கக்கூடிய இந்த ஹேண்ட்செட்டில் இருக்கக்கூடிய பார்ட்டிஷன்ஸ் எல்லாமே இப்போ ரீட் ஆகி நமக்கு யூஎம்டி வந்து ஷோ பண்ணும். ஸோ இந்த பார்ட்டிஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பார்ட்டிஷன்ஸ் வரும். இப்போ இங்கே பார்ட்டிஷன்ஸ் எல்லாமே ஷோ ஆகுது. இந்த பார்ட்டிஷனில் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கீழே மோடம், இங்கே மோடம்னு இருக்குது பாருங்கள். இந்த மோடம்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இங்கே இருக்கணும். சரியா? இந்த மோடம். ஸோ மோடமை டிக் கொடுத்துட்டு இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் வந்துட்டு ஜிப் ஃபைல் கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த ஜிப் ஃபைல் கூட 4 ஃபைல் கொடுத்துருப்பேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 4ல் ரெட்மி 6 ப்ரோ டியூயல் ஐஎம்இஐ ரிப்பேர் மோடம்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த மோடமை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை நான் இப்போ செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ளாஷ் கொடுத்துருங்க. ஃப்ளாஷ் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் செலக்ட் பண்ண அந்த ஃபைலை, அந்த மோடம் ஃபைலை மட்டும் ரைட் பண்ணிடும். ஸோ அந்த மோடம் ஃபைல் மட்டும் ரைட் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா நமக்கு என்னென்னா நீங்கள் ஐஎம்இஐ ரிப்பேர் பண்ணிவிட்டு QCNனும் ரைட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் அந்த மோடம் ஃபைலை நம்ம இப்போ ரைட் பண்ணுறோம். ஸோ இப்போ அந்த மோடமை வந்து நம்ம ரைட் பண்ணியாச்சு. இப்போது மோடம் ரைட்டிங் டன். அடுத்ததான் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாக்கா டூல்ஸ் டேபுக்குள்ளே போயிட்டு ஒன்லி டயாக்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணுறேன். நான் கிளிக் பண்ணிட்டு இப்போ மொபைலை வந்து டயக்னாஸ்டிக் போர்ட்டில் வந்துட்டு நம்ம கொண்டு வரணும். இப்போ என்ன பண்ணணும், நம்ம மோடமை ரைட் பண்ணிட்டோம். ரைட் பண்ணிட்டு நம்ம மொபைல் இப்போ மறுபடியும் ஆன் பண்ணுறேன். நான் மோடம் ஃபைலை ரைட் பண்ணிட்டு ஆன் பண்ணுறேன். மொபைல் லோடிங்கில் இருக்குது.
இந்த மாதிரி நார்மலாக உள்ளே போயிடுச்சு. மறுபடியும் இப்போது unable to get IMEI நம்ம மோடம் மட்டும் ரைட் பண்ணியிருக்கோம். unable to get IMEI. இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, பேஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே இருக்கணும். பேஸ் பேண்ட் இருக்குது, சரியா? பேஸ் பேண்ட் இருக்குது, ஆனால் unable to get IMEI. இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, *##*#*#*#*#* 717717 ## அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறேன். டயக் யூஎஸ்பி போர்ட் எனேபிள்னு வருது. நான் இப்போது யூஎஸ்பியை கனெக்ட் பண்ணுறேன், சரியா? கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா என்னுடைய போர்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா, போர்ட்டை திருப்பி ஒரு தடவை எகைன் டிஸ்கனெக்ட் அண்டு கனெக்ட் மறுபடியும் நான் பண்ணுறேன். ஒரு தடவை மட்டும் டிஸ்கனெக்ட் பண்ணி பண்ணுங்கள். இங்கே இப்போ பார்த்தீங்கன்னாக்கா குவால்காம் போர்ட்டில் வந்துட்டு குவால்காம் HS USB டயக்னாஸ்டிக் 9092 போர்ட் ஒன்று எனேபிள் ஆகிருக்கு. இப்போ நான் என்ன செய்கிறேன், இங்கே ரிப்பேர் IMEI ரீட் அண்ட் டூல்ஸில் ரிப்பேர் IMEI ஒன்லி டயக்னாஸ்டிக் அப்படின்னு சொல்லி கொடுத்து ரிப்பேர் IMEI நான் கொடுக்குறேன். எஸ் கொடுக்குறேன். இல்லீகல்னு சொல்லுது, தப்பு மாற்றக்கூடாதுன்னு சொல்லுது. நான் வந்து ஒரிஜினல் IMEI கஸ்டமர் எழுதி கொடுத்ததை போடுறதுனால இப்போ எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ நான் வந்து இந்த இடத்துக்கு டயக்னாஸ்டிக் போர்ட்டை மறுபடியும் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு IMEI 00 இருக்குது. இப்போ இந்த கஸ்டமர் கொடுத்த IMEI எங்கிட்ட இருக்குது. ஸோ நான் இப்போ இந்த IMEI இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு நான் ஓகே கொடுக்குறேன். நமக்கு இப்போ QCN வந்துட்டு அதில் இருக்கிற ஒரிஜினல் QCN, அதாவது சாஃப்ட்வேர் OS கூட இருந்த அந்த பழைய QCN வந்து ரீட் பண்ணி இப்போ IMEI வந்து 00 வந்து நமக்கு IMEI 2 டியூவல் IMEI ரைட் ஆகணும். ரைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் வேறு டூலில் QCN ரைட் பண்ண, அதை QCN ஃபைல் வந்துட்டு ஒர்க்கிங் QCN ஒன்று ரைட் பண்ணணும். இதில் பண்ண வேண்டாம், UMTயில். கொஞ்சம் டைம் எடுக்கும், ஸோ வெயிட் பண்ணுங்கள்.
still unable to get IMEI. Finalizing process. இது டெமோக்காக தான் நான் வந்துட்டு இந்த மொபைல் எடுத்து இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். NV data corrupted என்ன இதில் வந்தாலும் சரி, நீங்கள் இந்த ஃபைல்ஸை ப்ராப்பராக இப்போ கொடுத்துருக்குற ஃபைல்ஸை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 100% உங்களால் வந்துட்டு டியூவல் IMEI ரிப்பேர் பண்ண முடியும். ஆப்ரேஷன் ஃபினிஷ்டு. சரியா, ஆப்ரேஷன் ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நான் என்ன செய்கிறேன்னா மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணுறேன். மொபைல் ரீஸ்டார்ட் ஆகட்டும். கையோட நான் வந்துட்டு இந்த டூலை இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நான் வந்துட்டு அந்த 4 இது கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஒரு ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்க இல்லையா, அதில் வந்து Qualcomm ஃப்ளாஷ் லோடர்னு சொல்லிட்டு QFill டூல் ஒன்று நான் கொடுத்துருப்பேன் பாருங்கள். அந்த QFill டூலை வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த QFill டூலை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் டயக்னாஸ்டிக் போர்ட் வந்து UMTக்கு வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க இல்லையா, கனெக்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டு ஒரு டயக்னாஸ்டிக் போர்ட்ஸ் வந்து எனேபிள் பண்ணீங்க இல்லையா, சேம் அதே டயக்னாஸ்டிக் போர்ட்ஸ் இப்போ இன்னும் எனேபிளில் தான் இருக்கும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த போர்ட் இங்கே நீங்கள் போயிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. போர்ட்டை வந்து செலக்ட் போர்ட்டில் போயிட்டு இந்த டூலில் QFill டூலில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. சரியா, இப்போ நான் ரைட் பண்ண IMEI வந்து இங்கே ஷோ ஆகுது. சரியா, டியூவல் IMEI இப்போ ஷோ ஆகுது. சரியா, 2 IMEIயுமே இப்போ வந்துருச்சு நமக்கு. ப்ளஸ் மொபைல் ஆனில் இருக்குது, NV data corrupted கிடையாது. ஸோ நான் என்ன செய்கிறேன், இப்போ அடுத்தது ஃபைனலாக ஒரு வேலை பண்ணுறேன். இங்கே இந்த மொபைலை நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன் QFill டூல்ஸில் போயிட்டு QCN பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் இருக்குது, அதை கிளிக் கொடுக்குறேன். இங்கே வந்து எனேபிள் மல்டி சிம் இருந்ததுன்னா அதை டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்துட்டு ரீஸ்டோர் QCN கொடுக்குறேன். ரீஸ்டோர் QCNல வந்துட்டு நான் எதை செலக்ட் பண்ணியிருக்கேன், சாரி இப்படி ஏதோ செலெக்ஷன் இருக்குது, கேன்சல். ஓகே, பரவாயில்ல, ரன் ஆகட்டும். திருப்பி நான் வேறு ரைட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சுருக்கிற QCN ரன் ஆகிடுச்சு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இங்கே Redmi 6 Proவோட இந்த QCN இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நான் வந்து அதில் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சுருந்துருக்கிறேன். இந்த Redmi 6 Pro @XQCN இருக்கு இல்லையா, இந்த ஃபைலை இந்த QCN ஒரு தடவை இந்த டூலில் போட்டுட்டு ரைட் பண்ணுங்கள். இப்போது QCN சக்ஸஸ் ஆகிடுச்சு. சரியா, இங்கே கான்ஃபிகரேஷனில் டூல்ஸில் QCN அண்ட் பேக்கப்பில் இங்கே ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ப்ரௌஸில் போயிட்டு இங்கே இந்த 4 ஃபைலில் இருக்கக்கூடிய இந்த Redmi 6 Pro QCN இருக்கு இல்லையா, இதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ரீஸ்டோர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளை ஓடிச்சு. அந்த மாதிரி இப்போ திருப்பி QCN கரெக்ட் ரைட் ஆகுது. ஜஸ்ட் ஒன்ஸ் ரைட் பண்ணால் போதுமானது. QCN-ஐ இந்த டூலில் வச்சு ரைட் பண்ணிக்கோங்க. டயக்னாஸ்டிக்ஸ் போர்ட்டில் வந்துட்டு இப்போ நமக்கு இந்த QCN ரைட் ஆகிட்டு இருக்கு. திருப்பியும் அகெயின் சக்ஸஸ் ஆகி, அதாவது ரைட் பண்ணியிருக்கேன் இந்த QCN-ஐ. இப்போ நான் என்ன செய்கிறேன்னாக்கா மொபைலை பவர் ஆஃப் பண்ணுறேன். பவர் ஆஃப் பண்ணிவிட்டு, சரியா, பவர் ஆஃப் பண்ணுறேன்.
பவர் ஆஃப் பண்ணிட்டு எகெயின் ஒரு தடவை ஹார்ட் ரீசெட் பண்ணிடுங்க. Reboot. பூட்டிங் ஆகிட்டு இருக்கு, ஆகட்டும். நம்மகிட்ட அட்வான்ஸ் கோர்ஸ் வந்து 14 நாள் ட்ரைனிங்கு. மார்னிங் 10 to 6 ட்ரைனிங் வந்து டைமிங் வந்து மார்னிங் 10 to ஈவினிங் 6, சம்டே 7 o'clock வரைக்கும் இருக்கும். அக்காமடேஷனு ஃபுட்டு எல்லாமே வந்து நீங்கள் தனியாக பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து ரொம்ப சீப்பு, பெஸ்ட்டு ப்ரைஸ்லலாம் இருக்குது. 200 per day. ஆனால் 4 பேர் வரைக்கும் ஷேர் பண்ணிக்கலாம் அந்த ரூமை. அந்த மாதிரி ரூம்ஸ் எல்லாமே இருக்குது. அதேமாதிரி ட்ரைனிங்கும் வந்து பார்த்திங்கனாக்கா சிப் லெவல் எல்லாமே 100% இன்டெப்த்து டீப்பாக உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும். ஐசி ரீபாலிங் எப்படி பண்ணணும், நான் பேஸ்டட் டியூலர் எல்லாமே லைவாக ப்ராக்டிஸ் நாங்களும் பண்ணி காமிச்சிட்டு அதுக்கான மெத்தட்ஸ் எல்லாமே சொல்லி உங்களை ரெடி பண்ணி தான் அனுப்புவோம் இங்கேருந்து. சரி, ஓகே. இப்போ மொபைல் என்னாச்சு, நமக்கு பூட்டிங் ஆகிடுச்சு.
ஓகே, இப்போது நமக்கு உள்ள லோடிங் ஆயிடுச்சு. IMEI ஓகே. இப்போ நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு சிம்மில் வந்துட்டு ஜியோவும் செகண்ட் சிம்மில் ஏர்டெல் போட்டு வச்சுருக்கேன். நான் அதை வந்து இன்சர்ட் பண்ணுறேன். நான் சாரி, ஜியோ ஏர்டெல் மற்ற 8A இந்த மாதிரி மற்ற ரெட்மி மாடல்ஸ் நிறையா S2 Y2 இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேறு மெத்தட்ஸ் இருக்குது, ஹார்ட்வேர் ட்ரிக்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி NV டேட்டா கரெக்டாக ரெடி பண்ணுறதுக்கு ஹார்ட்வேர் ட்ரிக்ஸ்லாம் அதில் நிறைய இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கனாக்கா ஜியோ ஓகே, ஜியோ சர்வீஸ் 4G வந்திருக்கு, ஜியோ டவர் வந்துருச்சு. சரியா, ஜியோ ஏர்டெல்லும் செக் பண்ணணும். ஏர்டெல் செகண்ட் சிம்மோட டவர் வரல, பட் ஆனால் பர்ஃபெக்டாக எல்லாமே பண்ணியிருக்கு. சரி ஓகே, இப்போ இங்கே ஒரு பர்ஃபெக்ட் 4G டவர், கொஞ்சம் டிலே. டியூவல் சிம்மோட டவரும் வந்துடுச்சு நமக்கு, அதாவது ஏர்டெல்லோட சிம் கார்டு டவரும் நமக்கு இங்கே பாருங்கள், ஜியோ அண்ட் ஏர்டெல் ரெண்டுக்குமான நெட்வொர்க் டவர் நமக்கு இங்கே ரிசீவ் ஆகிடுச்சு. ஹலோ, ஒன்றும் இல்லைங்கண்ணா, செக்கிங்க்கு அதை ஹலோ சொல்லுங்கள் சவுண்டா. சரி ரைட் ஓகே, கட் பண்ணிடுங்க, கட் பண்ணிடுங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜியோவும் ஏர்டெல் ரெண்டுமே வந்து இப்போ டவர் ஓகே. ஸோ ரெட்மி சிக்ஸ் ப்ரோவை ரெடி பண்ணுறதுக்கான மெத்தட் இது தான். இந்த QCN ரைட் பண்ணுறது, அப்புறமா அந்த மெயின் இங்கே என்னென்னாக்கா அந்த மோடம் ஃபைலை வந்துட்டு ப்ராப்பராக ரைட் பண்ணிக்கோங்க. அந்த மோடம் ஃபைலை ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் QCN IMEI QCN அதை வந்து நீங்கள் வந்து ரைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த NV டேட்டா கரப்டட் வராது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.